நமக்கு ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியும். லைக் a ஈக்குவல் டு ஹலோன்னு வச்சுக்கிட்டா, இதுவே நமக்கு வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் வேணும்னா நம்ம மல்டி லைன் கமெண்ட் எப்படி பண்ணோம், 3 குவாட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைன்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும்னா லென்த்துன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, LEN ஆஃப் B. செக் பண்ணலாமா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 49 கேரக்டர்ஸ் இருக்குது. 1 2 3 4ன்னு மொத்தம் 49 கேரக்டர்ஸ் இருக்குது. ஏக்கு செக் பண்ணலாம். ஏக்கு வந்து டோட்டலாக 5 கேரக்டர்ஸ், HELLO. சில கண்டிஷ்னல் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங்கில் பண்ணலாம். லைக் வந்து நான் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஹாய் ஹலோன்னு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து ஹாய்ன்ற வேர்டு வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், ஹாய்ன்ற வேர்டு கொடுத்து இன் அந்த வேரியபிளோட நேம் கொடுத்தேன்னா இருந்தால் எனக்கு வந்து ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். ஒர்க்கா ட்ரூன்னு ட்ரூன்னு இருக்கா. இதுவே வந்து வேறு வேர்ட் தரேன், லைக் பைத்தான் தரேன். பைத்தான் இதில் இருக்கான்னு செக் பண்ணலாம். பைத்தான் இல்லை, ஃபால்ஸ்னு வந்துருக்கு. இதே பைத்தான் வந்து இதில் இல்லைன்னு நான் வந்து சொல்கிறேன், அது ட்ரூவா ஃபால்ஸா செக் பண்ணலாம். நாட் இன்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன், ட்ரூன்னு வந்திருக்கு. பைத்தான்ற வேர்டு வந்து இதில் இல்லை. இதுவே நான் வந்து ஹலோன்னு போடுறேன், ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா ஹலோன்ற வேர்டு இதில் இருக்குது. ஸோ நாட் இன் கீவேர்டு வந்து நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து ஸ்லைசிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்ட்ரிங்ஸில். ஸ்லைசிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிவைட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது. நான் பின்னு ஒரு வேரியபிளில் வந்து வேர்ல்டு அப்படின்ற ஒரு கேரக்டர் வைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பின்ற வேரியபிளில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன் வரையும் நான் கட் பண்ணலான்னு நான் சூஸ் பண்ணுறேன்னா செகண்ட் பொசிஷன்லேருந்து ஃபோர்த்துனா அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸை கொடுக்கணும், அதாவது 5 பின் கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு RLDன்னு கிடைக்கும். வேர்ல்டு அப்படின்ற ஒரு நீங்கள் வேர்டு எடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா எப்போவுமே ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் அ கேரக்டர் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4. ஸோ 0 1 2. ஸோ ஸ்டார்டிங் என்ன கொடுத்தேன், 2ன்னு கொடுத்தேன். ஸோ R, அப்புறம் RLD. இப்போ 5க்கு முன்னாடி எனக்கு 4. ஸோ 2லேருந்து 4 வரையும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இதுவே நான் இங்கே 6 கொடுத்தாலும் எனக்கு RLD தான் பிரிண்ட் ஆகும், ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு கிடையாது. இதுவே நான் இங்கே வந்து 4ன்னு தரேன்னா அப்போ எனக்கு வந்து வெறும் RL மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் தான் நமக்கு வந்து ஸ்லைஸ் ஆகி பிரிண்ட் ஆகும்.
கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்எல்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேணும். ஸ்டார்டிங்லேருந்து 4th இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நான் ஃப்ரீயாக விட்டுறேன், எதுவுமே டைப் பண்ணல. எண்டிங் இண்டெக்ஸ் மட்டும் தான் தரேன். கொடுத்தேன்னா WORL வருது. 4th இண்டெக்ஸ் நமக்கு வரல, இது வந்து கட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு எண்டிங் இண்டெக்ஸ் வெரி வேணும், பட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன், நான் 1ன்னு தரேன். ஸோ 1னா பிரிண்ட் பண்ணும்போது ORLD ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து லாஸ்ட் வரையும் வரும். இந்த மாதிரி ரிவர்ஸ்லேயும் கொடுக்கலாம். லைக் வந்து ரிவர்ஸில் வரப்போ இது எப்படி வரும்னா கடைசியாக இருக்கிற அந்த D வந்து -1ல் வரும். -1 -2 -3 -4 -5. அப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா -5லேருந்து -1 வரையும் தரேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? WORLன்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது -5ன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் W, -1ன்றது லாஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன -2 வரையும் தான் நமக்கு வந்து இதாகும். இது கட் அவுட் ஆயிரும். தட்ஸ் வாட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கிறது. ஒரு வேர்டை எப்படிலாம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம், நமக்கு தேவையான போர்ஷனை மட்டும் எப்படி கட் அவுட் பண்ணி எடுக்கலான்றது தான் ஸ்லைசிங் சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் சம்மந்தமான சில ஆப்ரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் நான் எடுத்துக்கிட்டேன் வேர்ல்டு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி வந்து அப்பர் கேஸாக மாற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கான ஒரு மெத்தடு வந்து எல்லாமே பிரிண்ட்டுக்குள்ளேயே கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பிரிண்ட்டுக்குள்ளே வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட் அந்த வேரியபிளோட நேம் டாட் அந்த மெத்தடோட பேர் அப்பர் ப்ராக்கெட். தட்ஸ் ஆல். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா பாருங்கள் ஃபுல்லாக அப்பர் கேஸில் இருக்கும். இதுவே நான் இங்கே வந்து ஃபுல்லாக அப்பர் கேஸில் கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணலான்னா இங்கே இதை வந்து லோவர் கேஸாக மாற்றிட்டு டாட் லோவர்னு கொடுத்தேன்னா ஃபுல்லாக லோவர் கேஸுக்கு மாறிடும். இப்போ என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து வேரியபிளோட நேம் வார் நேம் வேரியபிள் டாட் அப்பர். இது வந்து அப்பர் கேஸுக்கு. டாட் லோவர்ன்றது லோவர் கேஸுக்கு. இதுவே இங்கே நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் விட்டுருக்கேன், முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் விட்டுருக்கேன், பின்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பட் பிரிண்ட் ஆகிறப்ப இந்த ஸ்பேஸ்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னா அதுக்கான இது வந்து டாட் ஸ்ட்ரிப். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ்லாம் வராது, வெறும் அந்த வேர்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் எனக்கு வராது. டாட் வேரியபிள் நேம் டாட் ஸ்ட்ரிப். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கு பதிலாக வேறு கேரக்டர், அதுக்கு வந்து ரீப்ளேஸ்ன்னு இருக்கும். ரீப்ளேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டிய கேரக்டர், ஆல்ரெடி இருக்கிற கேரக்டர் கமா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கேரக்டர். ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துட்டு
அதுக்குள்ளே வந்து டபிள்யூன்றதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஹெச் வந்து வேணும். அப்படி நான் கொடுக்குறேன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா HORLDன்னு வரும். நான் ஒரு டியூரட்டி ரன் பண்ணி காட்டுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் HORLDன்னு இருக்கும். இதுவே இந்த கேரக்டர் இருக்கு வேர்ல்டு, இதில் எனக்கு இது WO தனியாகவும் RLD தமிழ் தனியாகவும் இந்த R வேணாம். இது தனி கேரக்டராகவும் இது தனி கேரக்டராகவும் எனக்கு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஸ்ப்ளிட்டுக்குள்ள நீங்கள் எந்த இதுலேருந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ நான் ஆறுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா WO தனியாகவும் LD தனியாகவும் இருக்கும். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ நான் 2 கேரக்டர் வச்சுருக்கேன். வேர்ல்டு சிட்டின்னு நான் 2 ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். நான் வந்து கமா வந்து நான் வச்சுருக்கேன் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டராக. இந்த கமா தான் செப்பரேட்டர். ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தனியாகவும் சிட்டி தனியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்கேட்டினேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் பார்த்தோம். ஸ்ப்ளிட்டுக்குள்ள நம்ம கொடுக்க வேண்டிய செப்பரேட்டர் வாட்ஸ்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்கேட்டினேஷன். கன்கேட்டினேஷன்னா நான் ஏன்னு ஒரு வேரியபிளில் ஹலோன்னு வச்சுருக்கேன். பின்னு இன்னொரு ஒரு வேரியபிளில் வேர்ல்டுன்னு வச்சுருக்கேன்னா எனக்கு இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணேன்னா சின்னு இன்னொரு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு A + Bன்னு கொடுத்து அந்த AC வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். கன்கேட்டினேட்னா 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறது. நான் அதை வந்து Cன்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் அசைன் பண்ணிட்டு நான் பார்த்தேன்னா பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கா. எனக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி தரலாம். A + வாட்ஸ்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு +Bன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். இதே நான் இங்கே வந்து ஒரு கமா தரேன். ஹலோ கமா வேர்ல்டுன்னு இருக்கா. இதுதான் கன்கேட்டினேஷன். இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்திருக்கேன். நான் இதுக்குள்ளேயே நான் வந்து இன்னொரு ஒரு குவாட்ஸ் ஓப்பன் பண்ணி வெல்கம்னு தரேன். எனக்கு எரர் காட்டுது பாருங்கள். ஒரு குவாட்ஸ்குள்ளேயே இன்னொரு குவாட்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எரர் காட்டும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா இந்த குவாட்ஸ் பக்கத்தில் ஒரு பேக்ஸ்லாஷ், சரி முன்னாடி ஒரு பேக்ஸ்லாஷ், அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் தரணும், சாரி, கொடுத்து நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் பாருங்கள் குவாட்ஸில் இருக்கா. இதே உங்களுக்கு சிங்கிள் குவாட்ஸ் வேணும்னா சிங்கிள் குவாட்ஸ் கொடுத்துக்கோங்க.
இப்போ எனக்கு வந்து இந்த வெல்கம் வந்து ஒரு புது லைனில் வேணும்னா ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு லைன்லேயும் வெல்கம் இன்னொரு லைன்லையும் இருக்கும். இந்த ஸ்லாஷ் என்னன்றது நியூ லைன். இதுவே இதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் இங்கே விடலை, பட் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா ஸ்லாஷ் டீன்னு கொடுத்தீங்கன்னா வந்திருக்கா. டீன்றது ஒரு டேப் ஸ்பேஸ். இங்கேருந்து ஒரு டேப் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வருதுல, அதாவது 4 ஸ்பேசஸ். இதான் ஸ்லாஷ் டேப். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங். இது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் இப்போ ஏஜ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், ஏஜ் ஈக்குவல் டு 18 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே இதில் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள்குள்ள ஐஎம் ஏஜ்னு நான் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு பாருங்கள் எரர் காட்டுதா. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜரையும் உங்களால் வந்து இது கன்கேட்டினேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்மேட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த வேரியபிள் நேமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐஎம் எஸ் ஓல்டு. இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணுறேன், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி இங்கே எஃப் யூஸ் பண்ணோம், எஃப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணோம். பட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐஎம் 18 இயர்ஸ் ஓல்டுன்னு வந்துருச்சா. இந்த ஏஜ்ன்ற வேரியபிளில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆயிருச்சு. இதுவே நான் இங்கே வந்து 2018 கொடுக்குறேன், பாருங்கள் ஐஎம் 28 இயர்ஸ் ஓல்டுன்னு வந்துருச்சு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து மற்ற விஷயங்களும் பண்ணலாம். லைக் வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணலாம். 2 + 36 பார்த்தீங்கன்னா பாருங்கள் 38ன்னு வரும். இப்போ ஏஜ் + 36ன்னு கொடுக்குறேன், பாருங்கள் ஐஎம் 64 இயர்ஸ் ஓல்டுன்னு வந்திருக்கா. இதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிங், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. ஃபார்மேட் ஸ்ட்ரிங். அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், எஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். உள்ளே நம்ம வந்து அந்த நான் இன்டிஜர் யூஸ் பண்ணுற வேரியபிளை வந்து கர்லி ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். தட்ஸ்